போறேன். ஏன்னா வணக்கம்ண்ணே. உங்க பேர் என்ன? பேர் பாலமுருகன். பாலமுருகன். எங்க தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மேடம். சேர்வைக்காரன் மேடம். சேருங்க மேடம். எங்க புதுக்கோட்டையில. புதுக்கோட்டை பக்கத்துல. ஆமா. நீங்க வந்து எப்படின்னா இது வந்து நீங்க வீட்லயே ஃபார்மா வச்சு? ஆமா, வீட்லயே ஃபார்ம் வச்சு. சரி. நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஒளிமுத்து. சரிண்ணே. நம்மகிட்ட வந்து ஆப்பிரிக்கன் பேர்ட் இருக்கு. சரி. சன் கண்ணூர் இருக்கு. ஸ்மால் கண்ணூர்ல கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. சரி. இப்போ இந்த 3 வெரைட்டி தான். 3 வெரைட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து நீங்க வந்துட்டு யாரு கேட்டாலும் சிக்கா கேட்டாலும் சரி, சிக்கா இருந்தாலும் சரி, ப்ரோன் பேர் எதனாலும் எடுத்து கொடுக்கலாம். என்கிட்ட இருந்தா கொடுப்பேன். இதெல்லாம் வெளியில எங்கனாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆமா. சரி. மேக்ஸிமம் 2 வாட் இருக்கு. ஆப்பிரிக்கன் பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லலாமா? அதை பத்தி எப்படி சொல்லுங்க. ஆப்பிரிக்கன் வந்து நம்ம நார்மலா வந்து ப்ரீட் ஆகுறது வந்து ஒரு 10 மந்த் 12 மந்த் ஆயிரும். 10 மாசம் 12 மாசம் ப்ரீடிங் ஆகிறதுக்கு. சரி. ஒரு சின்ன சிக்கை எடுத்து 12 மாசம் ஆயிரும் நம்ம. ஆமா, சிக்கு பிறந்து அது வந்து அடல்ட் ஆகிறதுக்கு 8 மாசம் ஆகும். சரி. அதுக்கப்புறம் அதுல இருந்து அடல்ட் ஆகி திரும்ப அப்புறம் பேர் பண்ணி போட்டோம்னா அது 3-4 மாசம். அப்படி உணவு முறை என்னென்ன? உணவு முறை என்னன்னா, நமக்கு ஆப்பிரிக்கன் தனி சீட் மிக்ஸ் இருக்கும். சரி. அதுல வந்து சூரியகாந்தி, தென்னை, மற்ற ஒரு கொஞ்சம் வெட்டலா இருக்கும். அது போட்டுப்பாங்க, அது கொடுக்கலாம். அது போக வந்து மழை கிளைமேட்டுக்கு வந்து இதுக்கு வந்து சோளம், அப்புறம் வந்து ஊற வச்ச கோதுமை. சரி. அப்புறம் மழை காலத்துல வெயில் காலத்துல வந்து அதே தான் சேம். ஊற வச்ச சோளம், காளானு, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் கிரீன் வந்து கொத்தமல்லி, இது கீரை வகைகள் ஃபுல்லாக கொடுக்கலாம். கேரட் கொடுக்கலாம், பீட்ரூட் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே வந்து வெஜிடபிள் எல்லாமே வந்து சம்மர் டைத்துல மட்டும் தான் கொடுக்கணும். சரி. ஓ சரி. ஆமா. வின்டர் சீசன்ல வந்து இதுக்கு 2 ஃபுட்டு தான், நேரம் கொடுக்க கூடாது. ஆமா, சோளம் கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், ஊற வச்ச கோதுமை. ஏன்னா அப்படின்னா அதுக்கு கிளைமேட் நல்லா இருக்கும். சரி. ஹெல்த்தியா ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். சரி. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வரும். ஒரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி, நியூட்ரிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வரும். சரி. இது வந்து இது ரெண்டுமே ஆஃப்லைன். அது யூவிங் ஆஃப்லைன். இது வந்து பேர்பிள் யூவிங் ஆஃப்லைன். இது இங்கிட்டு இருக்குது. அந்த சைடு இருக்கு பேர்பிள் யூவிங் ஆஃப்லைன். அது வந்து ப்ளூ யூவிங் ஆஃப்லைன். சரி. அடுத்து பார்த்துடலாம். அடுத்து இதுல இருக்க வந்து ஆலிவ் யூவிங் ஆஃப்லைன். சரி. இதுல உள்ளது. ஆமா, இதுவுமே பேர் தான். ஆமா. இதோட ரேட் வந்துட்டு இதோட பிரைஸ் வந்து 2.5 3 அந்த ரேஞ்சில வரும். சரி. நமக்கு ஏஜ் பொறுத்து பிரைஸ் மாறும். சரி. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 3.5 4 வரும். இது நீங்க அளவு பெருசா போனா இது நீங்க கம்மியா சொல்றீங்க, அதிகமா சொல்றீங்க? நான் மேக்ஸிமம் பிரைஸ் தான் சொல்றேன். அப்படியா? ஆமா, மேக்ஸிமம் பிரைஸ் சொல்றேன். 3.5 ல இருந்து 4K வரும். சரி. ஆமா, அது வந்து கலரேஷன் தான். கலரேஷன் பிரைஸ் இருக்கும். அடுத்து அப்படி பாத்துக்கோங்க. ஆமா. அடுத்து இதுல மொத்தம் 3 பீஸ். அதுல ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க பேரண்ட்ஸ், ஒருத்தங்க சிக்கல இருக்காங்க. ஒரு மதரும் அவங்களோட சிக்கு ஒருத்தர் இருக்காங்க. இன்னொருத்தங்க உள்ளத்துல வந்து எக் இருக்கு. இன்குபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் 2000 தான் வரும். ஏன்னா மியூட்டேஷன் கம்மியான மியூட்டேஷன். இது பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அப்புறம் இது வந்து பேர்பிள் கிரிமினோ ஆஃப்லைன் சொல்லிட்டு வரும். இது பிரைஸ் 3 ல இருந்து 3.5 வரும். சரி. நம்ம எல்லாம் ரேட்டு கூட போயிட்டு இருந்தது. இது வந்து ஐ வந்து ரெட்டை கண் வந்து சிவப்பு. ஆமா, ரெட்டை. இது ஒரு வெரைட்டி. அதுல மேல ஒரு ஆஃப்லைன் வெரைட்டி இருக்கு. அவங்க வந்து எக்ல தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க வர்றாங்க. 2 பேர் 3 பேர்லாம் நம்ம ஈஸியா வளர்த்துக்கிடலாம். நம்ம ஸ்டேஜ் நம்ம வந்து ஒரு பெரிய காலனி செட்டப்போ இல்ல பெரிய ஃபார்மா வைக்கலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். 2 பேர் 3 பேர்லாம் ஈஸியா பாத்துக்கிடலாம், ஈஸியா வச்சுக்கலாம். அது எந்த பிரச்சனை இருக்காது. அது நல்லா இருக்கும். நமக்கு ஒரு ஆப்பிரிக்கனுக்கு வந்து கேஜ் வந்து 2.5 1.5 கேஜி. 1.5 தான் கரெக்டான கேஜி. அவங்க ஒரு பேருக்கு. நீங்க உங்களுக்கு முடியல அப்படின்னா இந்த மாதிரி சைனா கேஜி 2க்கு 1.5 இருக்கும். இது வாங்கிடலாம். இது ஒரு பேரு கரெக்டா இருக்கும். ஆமா, ப்ரீடிங் பாக்ஸ் கம்பல்சரி நீங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி பாக்ஸா தான் கொடுக்கணும். அதுவும் கேஜிக்கு வெளியே தான் வைக்கணும், கேஜிக்குள்ள வைக்கணும். ஏன்னா அப்புறம் நீங்க ஆக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும். நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்க திறந்து இது பண்ணியும் இந்த எக்ல இருக்குது. 4 எக் வச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து சிக்கு கேட்ச் ஆனாலும் நீங்க பாத்துக்கிடலாம். நீங்க கான்ஃபிடன்ஸ் சிக்கை எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். கான்ஃபிடன்ஸ் சிக்கை எடுத்தோம் அப்படின்னா நான் மேக்ஸிமம் கொடுக்குறதுன்னா A19 தான் கொடுப்பேன். A19 ஃபார்முலா தான் கொடுப்பேன். இந்த பெட் லைஃப் மத்த எல்லாம் கொடுக்க மாட்டேன். A19 தான் கொடுப்பேன். A19 தான் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சிக்கு பொறிச்சையில இருந்து ஒரு 25 நாள்ல ஹேண்ட் ஃபீடிங் எடுத்தா சிக்கல் ஹெல்த்தியா இருக்கும்.
அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா அந்த ஹெல்த்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா 20-25 நாள் வந்து பேரண்ட் வளர்த்துட்டாங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து A19 ஒருத்தவங்க பெட்லேட் கொடுப்பாங்க, பெட்லேட்டும் கொடுக்கலாம். நான் A19 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனா எப்படினாலும் கம்பல்சரி அடல்ட் ஆகிறதுக்கு 8 மாசம் ஆயிடும். ஆமா, நம்ம ப்ரீடிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2-3 மாசத்துக்கு வர ப்ரீடிங் போட்டா கரெக்டா இருக்கும். 10-12 மாசம் நடக்கும். ஆமா, அப்புறம் ப்ரீட் ஆயிடும். ஒரு வருஷம். ஆமா, இல்ல நம்ம அடல்ட்டா இருக்கோம்னா ஒரு 6 மாசத்துக்கு மேல நம்ம எடுத்து போட்டோம்னா நமக்கு செட் ஆயிடும். ஆமா, இல்ல எனக்கு வந்து உடனே வைக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரூவன் பேர் தான் வாங்கணும். ப்ரூவன் பேர்னு அப்படின்னா அந்த ஏற்கனவே முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சது நீங்க அந்த மாதிரி வாங்கணும். அந்த பேரை வாங்கணும். ஆமா, அந்த பேரை வாங்கினீங்க அது உங்ககிட்ட வந்து ஒரு 3 மாசத்துல முட்டை வச்சிருக்கணும். சப்போஸ் சிலதெல்லாம் 1 மாசத்துல வச்சிடும். டிபெண்ட் ஆஃப் கிளைமேட் அப்புறம் அந்த இடம் செட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மொத்தமே ஆப்ஷன் கிடையாது. மொத்த பேருங்க வந்து டாகு, அப்புறம் ரேட்டு, அப்புறம் கேட்டு, பூனை, எலி, நாய், இந்த 3 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டோம்னா அதுக்கு பிரைவசி கொடுக்கணும். முதல்ல பிரைவசி கொடுத்தா அது மீட்டிங் பண்ணும். அது படி ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். நம்மகிட்ட பழகிருச்சுன்னா ஓனரை தெரியும். அப்புறம் ஓனர் இருந்தா பயப்படாது. கொஞ்சம் நார்மலா இருக்கும், கேஷுவலா இருக்கும். புதுசா யாரும் வந்தா கொஞ்சம் பயப்படும். கம்பல்சரி வாட்டர் டெய்லி நம்ம மாத்திடணும். நம்ம வாட்டர் மாத்திடணும். ஃபுட்டு நான் என்ன செய்வேன்னா ஒரு நாள் ஃபுல்லா சீட் மிக்ஸ் வைப்பேன். 2வது நாள் என்னன்னா ஊற வச்ச ஐட்டங்கள் ஏதாச்சும் வைப்பேன். அது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திடுவோம். ஆமா, இப்போ வந்து மழைக்காலம், இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால எப்ப என்ன செய்வேன்னா கோதுமை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஊற வைப்பேன். நாளைக்கு காலைல கழுவி வச்சிருவாரு அப்படியே. அப்புறம் அதே மாதிரி இது சோளம் வாங்கி பச்சை சோளத்தை அதுக்குள்ள போட்டுருவேன். ஒரே மாதிரி வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த சீட் மிக்ஸ் வந்து 24 hours ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு சீட் மிக்ஸ் வச்சிருக்கா எக்ஸ்ட்ரா ஃபுட் வைக்க மாட்டேன். நேற்று நான் கான் கொடுத்த அந்த கான் பிள்ளை தான் அந்த கிடைக்கு சாப்பிட்டு. நம்ம நாளைக்கு என்ன செய்வோம்னா நாளைக்கு கோதுமை வைப்பேன் இந்த சீசனுக்கு. இதை வந்து சம்மர் டயத்துல வந்து கம்பல்சரி டெய்லி வச்சிருக்கோம். ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் பச்சைப்பயிறு, ஒரு நாள் கோதுமை, ஒரு நாள் சோளம், ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட்டு, ஒரு நாள் கோவப்பழம், அந்த கோவங்காய் இருக்குல்ல அது வெட்டி வைப்போம். ஒரு நாள் வெள்ளரிக்காய் வைப்போம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சம்மர் டயத்துல கம்பல்சரி வைக்கணும். கம்பல்சரி வைக்கணும். நான் வச்சிருவேன். இந்த வின்டர் சீசனுக்கு மட்டும் கொஞ்சம் அது மாதிரி ஃபுட் பண்ணி பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் மாத்திக்கணும். ஃபுட் ஹேபிட் வந்து மாத்தி வரணும். நான் வின்டர் சீசன் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சுடுதண்ணி வைப்பேன் எல்லாத்துக்கும். சுடுதண்ணி வச்சிருவேன். அவன் சுடுதண்ணி ரொம்ப சூடால லைட் சுடுதண்ணி வச்சிருவேன். ஏன்னா அந்த கிளைமேட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கும் அப்படின்னா. சம்மர் டயத்துல வந்து நார்மலா தண்ணி வச்சு வளர்க்குறவங்க என்ன தப்பு அப்படின்னா கேஜி மேக்ஸிமம் வந்து கிளீனா வச்சுக்கணும். நம்ம கேஜி இந்த மாதிரி கிளீனா இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாட்டியா போடக்கூடாது. கேஜி முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க கிளீன் பண்ணிடுங்க. வீட்டுல இருக்கிறதுனால வந்து நீங்க இந்த ட்ரே எல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா உருவ மாதிரி தான் இருக்கும். உருவ மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு வீட்டு எப்படிலாம் எடுத்து கிளீன் பண்ணி தூர போட்டுட்டு ஒரு பேப்பர் மட்டும் விரிச்சிங்கன்னா அந்த பேப்பர் உட்காந்து வரும். அந்த பேப்பர் தூர போட்டு பேப்பர் உள்ள போட்டு ஆமா கேஜி சுத்தமா வச்சுட்டோம்னா பேர்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது.